ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய சாக்லேட்ஸில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்ம கைப்பட நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்குற மாதிரி வெளியில் வாங்கி கொடுக்குறது நமக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கன்னா இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் செஞ்சு பாருங்கள். மில்கி பார் மாதிரியே இருக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது நீங்கள் எந்த ஸ்பூன் வேணால் எடுத்துக்கலாம். அது டீஸ்பூனாக இருக்கலாம், டேபிள் ஸ்பூனாக இருக்கலாம், இல்லை ஆர்டினரி ஸ்பூனாக கூட இருக்கலாம். அதே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே ஸ்பூனால் எல்லா மெஷர்மெண்ட்டுமே மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் வந்து மில்க் பவுடர், 2 ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர், அந்த 2த்தையுமே ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கிட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஆயிலும் சேர்த்து கூட நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பவுடர் மட்டும் அரைச்சிட்டு அது கூட வந்து தேங்காய் எண்ணெய் பெருசாக ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத மாதிரி எடுத்துக்கிட்டேன். பெருசாக அதில் வந்து அரோமா இருக்காது. கூடவே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 7 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். லம்ஸ் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்மளோட மோல்டில் ஊற்றி நல்லா தட்டி விடணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், எங்கேயுமே ஏர் பபிள்ஸ் இல்லாமல். கொஞ்சம் வால்நட்ஸ் இருந்தது, அதுவுமே கூட அது கூட மிக்ஸ் பண்ணி நான் மோல்டில் வந்து ஊற்றி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஃப்ரீஸ் பண்ணி வெளியில் எடுக்கும்பொழுது நமக்கு நல்லா வந்து கெட்டியாக சாப்பிடவுமே நல்லா மில்கி பார் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது கொஞ்சம் வெயிலில் கரையும், அப்படி வேண்டாம் அப்படின்னா கொக்கோ பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக. இல்லை கொக்கோ பட்டர் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், கரையாமல் அப்படியே அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.